கத்திரிக்காய் பொடி போட்ட கறி பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இங்கே கத்திரிக்காயை மெலிசாக நிழலமாக நறுக்கி வச்சுட்டு இந்த ஜலத்துலேயும் போட்டுண்டாச்சு, இல்லைன்னா கருத்து போயிடும். இது ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 டீஸ்பூனோட குறைச்சல். அதாவது இதில் என்னெல்லாம் போட்டுருக்கேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு தான் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 அல்லது 4 மிளகா வத்தல், ஒரு மெந்தியம் ரொம்ப குறைச்சல், 1/4 டீஸ்பூனை விட குறைச்சல். இதை பார்த்துட்டு கேள்வி இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் இப்போ ரோஸ்ட் பண்ணிடலாம், ஃப்ரை பண்ணணும். அது பாருங்க, எண்ணெய் ரொம்ப குறைச்சலாக வச்சுருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துட்டுலாம். நிறைய பேர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று கொப்பரையை போட்டு வறுத்துடுவா, இல்லைன்னா இறக்கும்போது கத்திரிக்காய் இறக்கும்போது ஃப்ரெஷ்ஷு தேங்காயை திருவி போட்டு இறக்கிடுவேன். இப்போ நல்லா வறுவட்டு போயிட்டு இறக்கிடுவேன். இப்போ அதே கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய்க்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதத்தில் நிறைய பேர் போட்டு பசங்க சாப்பிடுவா, இப்போ நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கத்திரிக்காய் போட்டுடலாம். இதில் மஞ்சள் பொடி போட்டுடலாம், உப்பு, சிம்மில் வச்சு மூடி வச்சுடலாம். நடுப்புற ஆனால் இது மாதிரி கிளறி விடணும். இதை பொடி பண்ணிவிட்டேன், குறகுறன்னு பொடி பண்ணிட்டா போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இல்லைன்னா உங்கள் கத்திரிக்காய்க்கு நீங்கள் எவ்வளோ நறுக்கி எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி எடுத்துப்போம். இப்போ பொடியை போட்டு இறக்க வேண்டியது. பொடி கொஞ்சம் தாராளமாக போடுங்க, அப்போ தான் அந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கும் பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும். பொடி கொஞ்சம் நிறையா போடணும். இனிமேல் ஆகிடுத்து, எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பொடி போட்ட கறி இஸ் ரெடி. இது வத்த குழம்பு, மோர் குழம்பு, தால் எதோட வேணாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மற்ற கறியெல்லாம் விட. கடலைப்பருப்பு கண்டிப்பாக கொஞ்சம் முழியாக தெரியற மாதிரி போடணும். நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போனாலே பாருங்க, எல்லாத்துலேயுமே கடலைப்பருப்பு போட்டிருப்பா. அதனால நீங்களும் அந்த மாதிரி போட்டு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.